அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி வரலாறு யூனிட் 1லேருந்து நம்ம வினாக்கள் பார்த்துட்டு வரோம். அதை தொடர்ந்து இந்த வீடியோவிலையும் சில வினாக்கள் பார்க்கலாம். கிமு 232இல் அசோகர் மறைந்த பின் மௌரிய பேரரசு 2 பகுதிகளாக பிளவுபட்டது. மேற்கு பகுதியை ஆட்சி செய்தவர் குணாளன். இவர் யாருன்னா அசோகரோட மகன். கிழக்கு பகுதியை ஆட்சி செய்தவர் தசரதன். இவர் அசோகரோட பேரன். மௌரிய அரசின் அதிகாரிகள் அமைச்சரவை, மந்திரி பரிஷத் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சேனாதிபதி, புரோகிதர் அப்படின்னு முக்கியமானவங்க இருந்தாங்க. அன்றாட அலுவல் பணி இதை செஞ்சவங்க அமத்தியர்கள். தர்மத்தை பரப்ப தர்ம மகாமாத்திரர்கள் இருந்தாங்க. வருவாய்த்துறையோட தலைவர் சம்ஹர்த்தா. இராணுவ தலைவர் சேனாதிபதி. படைப்பிரிவை மேற்பார்வை செய்தவர் அத்தியக்ஷர்கள். வணிகம் மற்றும் தொழில்துறையின் அலுவலர்கள் அத்தியக்ஷர்கள். உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தர்மாதிகாரி. மாநில மாவட்ட நீதிபதி அமத்தியர்கள். காவல்துறை தலைவர் பிரசஸ்தா. பெண் காவல்துறை அதிகாரி அத்வர்ம வம்சிகா. அரசின் விவசாய பண்ணையை நிர்வகித்தவர் சித்தியஷா. மௌரியருக்கு பின் ஆட்சிக்கு வந்த வம்சம் சுங்க வம்சம். மௌரியர் காலத்தில் 2 வகையான நீதிமன்றங்கள் இருந்துச்சு. ஒன்று தர்மஸ்தியா, இன்னொன்று கந்த கோசந்தனா. கந்த கோசந்தனாவுக்கு மீனிங் முல்லை எடுத்தல். இந்த தர்மஸ்தியாவில் யார் இருந்தாங்கன்னா என்ன மாதிரி வழக்குகள் மேற்கொள்ளப்பட்டதுன்னா உரிமையியல் வழக்கு, அதாவது நிலம் சம்மந்தமாக, திருமண வாழ்க்கை அது சம்மந்தமாக மேற்கொண்டாங்க. கந்தகோசனா குற்ற வழக்குகளை விசாரித்தாங்க. மெகஸ்தனிஸ் தேனை உற்பத்தி செய்யும் மூங்கில் என்று எதனை குறிப்பிடுகிறார்? கரும்பு. நன்றி.